என்னன்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடி நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை, இங்க கவனிங்க ஏமா, ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் அனைவரையும் நம்மை கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமானால் நம்மகிட்ட சில குவாலிஃபிகேஷன் தேடுறார். என்ன குவாலிஃபிகேஷன்? எம்ஏ, பிஎட், பிஹெச்டி அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கர்த்தர் கேட்கல. எம்ஏ லிட்ரேச்சர், உலக பிரகாரமான எஜுகேஷனை கர்த்தர் கேட்கல. ஆனா குவாலிஃபிகேஷன் கேட்கிறார். என்ன குவாலிஃபிகேஷன்? அதற்குள்ளே அந்த வசனத்தை மறுபடியும் படிக்க ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி போதும். அப்போ நம்ம கிட்ட என்ன வேணும்? ஹலோ, என்னை பலப்படுத்தணும்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வாயத்தாருங்க. உண்மை இல்லாதவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம், உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப நீங்க தேடு அப்படின்னு சொல்லல. உண்மையா இருந்தா அதை தேடுன்னு சொல்லல, அது சம்பாதிப்பதற்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லல. கர்த்தருக்கு முன்பதாக நீ உண்மையா இருந்தால், ஆமென், ஆமென். அப்ப உண்மையா இருக்கிறோமா இல்லையா? வேதத்துல அனனியா சப்பிராள்ன்றவங்க உண்மை இல்ல. அவனுடைய முடிவை பாருங்க, அவனுடைய பின் விளைவை பாருங்க. மகா ஆபத்தான ஒரு நிலைமையில போய் முடிந்தது. அவங்க குடும்பமே அழிந்து விட்டது. அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? காணிக்க கொடுக்கிறதுல உண்மையா இருக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கிறதுல உண்மையா இருக்கு.